வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப அகெயின் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தாங்க. ஸோ இது எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான், தட் இஸ் கம்பேரிசன். ஸோ இது வந்து பார்த்துட்ருக்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஒரு ஹியூமன் டெண்டன்சி அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. ஸோ கம்பேர் பண்ணாதீங்கன்னு இன்றைக்கி நிறைய மோட்டிவேஷ்னல் குருஸ்லேருந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா எடுத்தாலே சோஷியல் மீடியானால இவ்வளோ அழிவு, உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க, யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு நானே கூட சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய விஷயத்தில் சொன்னாலும் நம்ம கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியுமா ஒரு மனிதனால் அப்படின்ற போது அதுக்கு பின்னாடியான உளவியல் காரணம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏன் இதை தெரிஞ்சுக்கணும், நாங்கள் என்ன சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தா கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் இந்த கம்பேரிசனை குறைக்க முடியும். அதுவும் ஒரு சில பேர் ஓவர் திங்கிங்குள்ளே போய் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எந்தாவது ஒரு ஆஃபீஸில் செட்டப்பில் போட்டு ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணோடனே அவங்க இதோட பெட்டராக பண்ணியிருக்காங்களே, நம்ம சரியாக பண்ணலையே அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து மார்க்ஸ் எடுத்த உடனே வந்து அவங்க நிறையா மார்க் எடுத்திருக்காங்களே நம்ம எடுக்கலையன்ற கம்பேரிசன். ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே அப்படி தான், என்னுடைய லவரோட அவங்க நல்லா இருக்காங்கல்ல பார்க்குறதுக்குன்னு அங்கே ஒரு கம்பேரிசன், இல்லைனா வந்து நான் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன்ஸ் ஆர் எவ்ரிவேர். ஸோ சில பேருக்கு வந்து இது கம்பேரிசன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்சஷனாகவே இருக்கலாம், ஓவர் திங்கிங்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது கம்பேரிசன் வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்றது ரொம்ப காமன் சென்சிக்கலான ஒரு விஷயங்க. ஏன்னா நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, we will actually lose our self esteem. ஒரு சென்ஸ் ஆஃப் ஷேம் வரும். ஐயோ இதெல்லாம் பண்ணுறாங்களே, அதே வயசு தானே ஆகுது, அதே மாதிரி தானே, உனக்கு பண்ண முடியலையே அப்படின்ற போது ஒரு கேவலமான எண்ணம் நம்ம மேலேயே நம்மளுக்கு வரும். அது கொஞ்ச நேரத்தில் கோபமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் வெறுப்பு வரும், சாபட்டேஜ் வந்து நம்மளே நம்ம சாபட்டேஜ் பண்ணி போச்சே, அதே வயசு இருக்குது, எல்லாம் பண்ணுறாங்க, உன்னால் மட்டும் பண்ண முடியல, இது நீலாம் ஒரு வேஸ்ட் அப்படின்னு நம்மளுக்குள்ளேருந்து ஒரு குரல் நம்மளே திட்டம். ஸோ செல்ஃப் கிரிட்டிசிசம் கொண்டு போகும். நம்ம மோட்டிவேஷன் வந்து இதனால் அதிகமாகும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையாக இது மோட்டிவேஷனை வந்து என்னால் இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி மொத்தமாக படுத்துகிற அளவுக்கு ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மனநல பிரச்சனையான ஒரு பதற்ற கோளாறுகள், மன அழுத்தம், அது மட்டும் இல்லாமல் டிப்ரெஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்லாம் ரொம்ப காமனாக ஆகிடும். இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் கம்பேரிசன் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி யுவர் வே ஆஃப் லைஃப்ன்ற போது இந்த மாதிரி விஷயங்கள், நெகட்டிவிட்டி, ஹாஸ்டிலிட்டி, இன்னொரு பக்கம் வந்து ஜெலஸு, என்வி, இந்த மாதிரியான இமோஷன்ஸும் வரும். நம்மளோட ஒரு பெட்டர், அவங்க கார் வாங்கிட்டாங்களே, நம்மளும் அதே மாதிரி தானே ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம ஏன் அதை பண்ணலை, அதே டைமில் தான் நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம என்னங்க பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு அங்கலாய்ப்புகள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்க ஒரு சந்தோஷத்தை எடுத்துருதுன்னு சொன்ன மிகையாகாது. பட் இவ்வளோ அன்பிளசண்ட்டாக இருந்து கூட நம்மளால் கம்பேர் பண்ணுறதை நிறுத்தவே முடியாது, தடுக்கவே முடியாதுங்கிறது வந்து உண்மையான விஷயந்தாங்க. நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் முடியாது. ஏன் அது வந்து நம்ம பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு முதல்ல வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் முடியும். ஏன்னா நம்ம வந்து எவல்யூஷனரி காலத்திலேருந்தே வந்து நம்ம வந்து ஒரு ஹண்டர்ஸ் அண்ட் கேதரராக வந்து ஒரு காட்டில் நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களோட பலம் என்னங்கிறது நம்மளுக்கு புரியாது, ஒருத்தராலே எல்லாம் சாதிக்க முடியாது, ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே யார் என்ன பெஸ்ட்டு அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கிறதுக்காகவும் ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ்க்காகவும் நம்மளுக்கு வந்து இது வந்து முதல்ல ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்மளுடைய நிறையா வாழ்க்கையில் நிறைய வித்தியாசங்கள் வந்தாச்சு. இப்போவும் ஏன் இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் இருக்க போது அதுக்கு லியான் ஃபெஸ்டிஞ்சர் அப்படிங்கிறது வந்து 1954 வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், சோஷியல் சைக்காலஜி, சச் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. ஸோ அங்கே சொல்லியிருக்கிறாங்க, இந்த சோஷியல் கம்பேரிசன்கிறத மனிதன் ஏன் செய்கிறான், அதனால் அவனுக்கு என்ன, ஏன் அவனால் அதை தடுக்க முடியல, ஏன் அவன் இயல்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தன் வந்து தன்னை வந்து இவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை வந்து இவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு, இது வந்து நான் யார், நான் எப்படிப்பட்டவங்க, எனக்கு என்ன நல்லா வரும், நான் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன் இப்படிங்கிறதுக்கெலாம் எந்த விதமான பெஞ்ச் மார்க்கும் நம்மளுக்கு இல்லை. இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம், ஒரு ஐடி ஒர்க் பண்ணலாம், இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு வேறு விதமாக ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி எங்கேயாவது இருந்தால் கூட வேர் ஐ ஸ்டாண்ட், என்னோட பெஞ்ச் மார்க் என்ன. இப்போ ஒரு குழந்தை பேசணும் அப்படின்னா அதுக்கு மைல் ஸ்டோன்ஸ் கொடுக்கணும். 2 வயதில் கண்டிப்பாக குழந்தை வந்து பேசிடணும், 1 வயசில் நடந்துடணும், இப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது, பெஞ்ச் மார்க் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம குழந்தை பண்ணுது, சீக்கிரம் பண்ணுது, லேட்டாக பண்ணுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். பட் நான் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேனா, இப்போ என் ப்ராக்டிஸே நான் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேனா, இல்லை நான் வந்து சுத்தமாக வேஸ்ட்டா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள பார்த்து ஓகே நம்ம இப்படி தான் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக, என்னையே நான் டிஃபைன் பண்ணிக்கிறதுக்காகவும் என்னை நான் ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இதை நம்ம பண்ணுறோம். அதுதான் அதோடைய ப்ரைமரி ரீசனாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு தான் இதை பண்ணுறோம். அதை மட்டும் தெரிஞ்சதுக்கப்புறமா ஓகே நான் இங்கே ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ ஐ திங்க் ஐ கேன் கோ தேர், அந்த அளவுக்கு நான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும்னே நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த ஒரு கம்பேரிசன்ஸ் இருக்குது. அப்படி செல்ஃப் இவாலுவேஷனுக்காக இன்னொரு காரணம் இருக்குது, அங்கே தாங்க பிரச்சனையே.
அங்கே என்ன காரணம்னா செல்ஃப் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போது நான் வந்து இன்னொருத்தங்களை பார்த்துருச்சே அவங்க சுத்த வேஸ்ட்டுங்க, நான் இதை விட எவ்வளோ பரவாயில்லப்பா. ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறா, நான் 80 எடுத்திருக்கேன், அதுவே எவ்வளோ பரவாயில்ல, என் கிளாஸில் எல்லோரும் ஃபெயில் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. அப்படி இருக்கும்போது யூ பூஸ்ட் யுவர் செல்ஃப் எஸ்டீம், என்னை விட மற்றவங்களாம் மட்டம் அப்படின்னு. அதுவும் இந்த நார்சிசிஸ்ட் பார்த்தீங்கன்னா தேடி தேடி கண்டுபிடிப்பாங்க, என்னை விட மட்டம் தாங்க எல்லாம், நான் தாங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீ பெஸ்ட்டுன்னு இப்போ சொல்லுவேன், ஆனால் இன்னொரு கட்டத்தில் வந்து வென் யூ நோ யுவர் வல்னரபிலிட்டிஸ் அண்ட் வீக்னஸஸ் வெளியில் வரும்போது நம்மளுக்கு அஷேமாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளை வந்து அது தாக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதை நம்ம அறியாமலே பண்ணுறோம். காரணங்கள் இதுக்கு தான். ஆனால் நம்ம வந்து எங்கே அதை அறியாமல் பண்ணுறோன்னா செல்ஃப் எஸ்டீமை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் இது ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இதில் எப்படி வெளியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நான் வந்து இதை ஜட்ஜ் பண்ணிக்கிறேன், என்னையே ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா, இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு இந்த சோஷியல் சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம யார்கிட்டலாம் கம்பேர் பண்ணிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு சிமிலராக இருக்கவங்களோட தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இந்த வேர்ல்டு வந்து பெஸ்ட்டான ஒரு பர்சனோட இப்போ வந்து ஒருத்தர் ஓட இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காரு, மேரத்தானில் போகிறாரு அப்படின்ற போது நான் பிடி உஷாவோட பயங்கரமாக ஓடுவேனாக்கோ அப்படின்றத விட அவர் கம்பேர் பண்ணுறது அவங்களுடைய சக கூட்டம் கூட இருக்கிறவங்க எப்படி ஓடுறாங்க, அவங்கள விட நம்ம பெஸ்ட்டாக இருக்கவங்க தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ சிமிலராக இருக்கக்கூடியதை தான் நம்மளுடைய ஓன் ஜெண்டரில் இருக்கலாம், இல்லைனா ஓன் கெப்பாசிட்டியில் இருக்கவங்கள தான் நம்ம கம்பேர் பண்ணுவோமா. ஸோ தட் இஸ் ஒன் திங். இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாடுறவங்கலாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, ரொம்ப ஸ்பெஷலு. அப்புறம் வந்து அந்த இந்த மாதிரி படிக்கிற இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாம் பெரிய ஆளுங்க, அவங்க ஃபேஷன் ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க பெரிய ஆளுங்க, அவங்க சினிமா ஃபீல்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோமோ அவங்களையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவங்கள மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் நம்மளுக்கு கூடவே வந்துடும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம கம்பேர் பண்ணுறோம் சொல்ல போது. இப்போது நல்லா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய அட்டைனபிள் கோல்ஸாக இருக்கவங்கள தான் நம்ம கம்பேர் பண்ணுவோமா. ஒரு சிமிலராக இருக்கவங்களோட கம்பேர் பண்ணும்போது இட் கிவ்ஸ் யூ அ பூஸ்ட். சரி, இவன் ஒரு மாணவன் வந்து ஒரு சின்ன சிம்பிளான எக்ஸாம்பிள்னா, நான் 75 வாங்கிட்டு இருக்கேன், உன் வயசு பையன் உன்ன மாதிரியே தான் அவனும் படிக்கிறான், உன்ன மாதிரியே தான் அவனுக்கு எல்லாமே இருக்குன்ற போது அவனால் ஒரு 85 எடுக்க முடியுதில்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஓகே மேபி ஐ எம் கேப்பபிள் ஆஃப் கெட்டிங் 85 ஆல்சோ அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு மோட்டிவேஷனில் எடுத்துப்பாங்க. இது நல்ல விஷயம். இங்கே எது கெட்டதாகுது, இன்னொரு 65, 40 ஃபெயில் ஆனவங்களை பார்த்து நான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறது தப்பு. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து இவ்வளோ வாங்கிட்டானே, என்னால் அது வாங்கவே முடியாது, இவன் எப்படி இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மேலே ஒரு பொறாமை உணர்வாக அது மாறும் போதும் இது நெகட்டிவ் ஆகிடுது. நம்ம வந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கோம், சோஷியல் மீடியாவில் வந்து அவங்கள கண்டினியூவாக வந்து ஒரு ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ரீல்ஸ் வரும்போதெல்லாம் நம்ம வந்து ஒரு அழகை முக்கியம் நினச்சோம், அழகான ஒரு பீப்புளெலாம் முக்கியம், இந்த சினிமா நடிகர்கள் ரொம்ப முக்கியம் நினச்சோன்னா அவங்களோட ரீல்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் போதும் கடைசியாக நமக்கு ஒரு டிப்ரெஸ்டாக ஃபீலிங், நம்மலாம் வாழ்க்கையில் என்ன இருக்கும்னு. திடீர்னு நீங்கள் நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, எல்லாம் நான் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, திடீர்னு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு அவார்டு வாங்கிட்டாங்க, இல்லை என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நிறைய ஒரு வீடு வாங்கிட்டாங்க, ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னொடனே டப்புன்னு நம்மளுடைய எல்லா எனர்ஜியும் குறைஞ்சிரும். அப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இதுக்கு பின்னாடி என்ன ஒரு சூட்சமம் இருக்குன்னா, இட் இஸ் ஒன்லி ஆஸ்கிங் யூ, நான் வந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேனா, என்னோட பெஸ்ட்டை தான் நான் பண்ணிகிட்ருக்கேனா, எனக்கு இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிற விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனையாக தான் இது இருக்குது. பட் இது ஒவ்வொரு நேரமும் உங்களோட பெஸ்ட்டாக இருக்கவங்களோட பெஸ்ட்டாக இருக்கவங்கள பார்த்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம என்ன செய்யலாங்கிறத இந்த பதிவில் வந்து இன்னொரு பதிவில் நான் அதை பற்றி நான் பேச போகிறேன். ஸோ முக்கியமாக இந்த பதிவில் வந்து காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அவேராக இருக்க முடியும், நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சாதான். ஸோ அப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் கம்பேர் பண்ணுறேங்க, நான் பெஞ்ச் மார்க் பண்ணுறேங்க, அந்த அளவுக்கு நான் வந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன், அடுத்த கம்பேரிசன் நான் என்னோடவே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நபராக நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, உங்களுடைய இன்செக்யூரிட்டி உங்களுக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் இன்செக்யூரான பர்சனாக, உங்களோட இமோஷனல் நீட்ஸ் உங்களுக்கு மீட் அப் பண்ணலையா, இன்னொரு காரணம் வந்து அன்சர்டனிட்டி உங்களால் தாங்கிக்க முடியலையா, உங்களால் வந்து ஒரு டாலரேட்டே பண்ண முடியலையா அப்படின்ற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட கம்பேரிசன்ஸ் அதிகமாக இருக்கும், அது வந்து ஒரு நெகட்டிவேட்டும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கம்பேரிசனே தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இட் டிபெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஒரு காரணத்துக்கு நான் கம்பேர் பண்ணி ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணி ஓகே இதை வச்சு என்னோட கோலை நான் செட் பண்ணி அதை நான் ரீச் பண்ணணுன்னு ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ ஆர் இன் த ரைட் பாத். கம்பேரிசன் இஸ் கிரேட். பட் ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு தெரியல, நான் இப்படி பண்ணியிருக்கணுமோ அப்படி பண்ணியிருக்கணுமோ, அவன் அதை பண்ணோடனே அந்த ரோல் போகிறது, இவங்க இதை பண்ணிட்டாங்களா அப்புறம் நான் இதையும் நான் பண்ண போகிறேங்கிறது, இப்படி 10 தொழிலுக்கு போகிறது, ஒரு தெளிவு இல்லாமல் இந்த மாதிரியே இன்னொருத்தங்க படத்தை பார்த்து பின்னாடியே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இட்ஸ் நாட் ஹெல்தி ஒன்.
ஸோ அதை பார்த்துட்டு ஃபியூஸ் போகிறீங்க, இல்லைனா பார்த்து நான் ஏற்றிக்கிறேன் அப்படின்னாலும் அது தப்பு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஒரு இது ஹேபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அன்சர்டனிட்டி எப்படி ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டாக்க, இப்போ வந்து ஐ டோன்ட் நோ வேர் ஐ ஸ்டாண்டுங்க. இப்போ நான் இவ்வளோ தான் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து இவ்வளோ தான் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். பட் திடீர்னு என்னுடைய அத்தை பையன் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறானா, அப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வரும்போது தான் அங்கே ஒரு சந்தேகம் கிளம்பும். ஐ மே கெட்டிங் த ரைட் சேலரி, இல்லைனா நான் இன்னும் நல்லா பண்ணணுமா? ஏன் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தோன்றதுன்னு உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும். அதாவது நம்மளுக்கு எந்த வித மாதிரி கம்பேரிசனும் இல்லைன்னா இருக்குன்றதே சொர்க்கம், சிம்பிள் லைஃப், துறவி லைஃப்னு சொல்லிட்டு ஒரு அமைதியாக கண்டென்ட் லைஃப்பை வாழ்ந்துருவோம். நம்மளை இன்னும் முன்னேற்றி கொண்டு போகணும், இன்னும் மோட்டிவேட் ஆகணும், ஊக்கப்படுத்தணும். ஊக்கம் என்னைக்கு போதும் அன்றைக்கி வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிடும். ஒரு பர்பஸை நோக்கி போகணும், நம்மளுக்கு உள்ள ஊக்க சக்தி இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரியான ஆசைகள் அது கொடுத்து அடுத்தடுத்து உங்களை எடுத்துக்கிறது போகிறதுக்காக தான் இந்த கம்பேரிசன் அது கொடுக்குது. இதோடைய ரியல் ரீசன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து தேவையில்லாத ஒரு அன்ஹெல்தி கம்பேரிசன், அன்ஹெல்தி காம்படிஷன்ஸ், அப்புறம் தேவையில்லாமல் இது பண்ணிக்கிறது. முதல்ல நம்ம இப்படி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன். ஒரு ப்ரெசன்டேஷன் போகுது, அவள் எவ்வளோ அழகாக பேசுகிறா, நம்ம அப்படி பேசலையே, இந்த பாரு நம்ம கூட தானே இந்த பொண்ணு படிச்சது, இவ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, நம்ம இப்படி பண்ணுறோம், நம்ம இப்படி இருக்கோமே இப்படின்னு கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருமே, ஏன் நானுமே யோசிச்சிருக்கேங்க. நீங்கள் யாரை பற்றி யோசிக்கிறீங்களோ அவங்க உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு பட்சத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்டுக்க வேண்டிய கேள்வி இவ்வளோதாங்க. இப்போது எனக்கு வாழ்க்கையில் என்ன வேணும், எனக்கு என்ன முக்கியம், இப்போது இந்த தகுதி எனக்கு, இந்த எபிலிட்டி எனக்கு இது ரொம்ப தேவையா, எனக்கு இது வேணுமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ், சில பேரை நம்ம இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோம். ஏன் அவங்கள நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவ்வளோ பெடஸ்டலில் நம்ம ஏன் அவங்கள வைக்கிறோம்? இது தாழ்வு மனப்பான்மையோட ஒரு சிக்னலா? அவங்கள ஏன் நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? அந்த இடத்துலேருந்து அவங்கள இறக்கலாமே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர்கள் அவங்கள ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டாங்களா, அது சின்ன வயசில் வேணால் அது முக்கியமாக இருக்கலாங்க. பட் இப்போ அது தேவையில்லை. யூ ஆர் பெஸ்ட் அப்படின்ற போது ஏன் இவங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும்? ஃபாலோயர் மென்டாலிட்டி, யூ வில் ஆல்வேஸ் பி அ ஃபாலோயர். நீங்கள் லீடராக இருக்கணும், தனித்துவத்தோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு யூனிக்கான பர்சனாக இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் நடிக்க வரவங்களே பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க இன்னொருத்தங்களை காப்பி அடிக்கும் போது அவங்க ஜொலிக்க மாட்டாங்க. அவங்க தனித்துவத்தில் வர்றவங்க தான் இன்றைக்கி வந்து பெரிய தலைவர்களாகிறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணுன்ற போது, ஓகே இந்ததுக்காக தான் நம்ம பண்ணுறோம், இப்போ எனக்கு என்ன வேணும், ஓகே இந்த கோல் அச்சீவ் பண்ணணுமா, செட் பண்ணுங்கள். கோலை செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கிறதுல எந்த பிழையும் கிடையாது. ஸோ வென்னவர் உங்களுக்கு கம்பேரிசன் மோடுக்குள்ளே போகிறீங்களோ, ஒரு சில கேள்விகளை கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நிறுத்து. இப்போது நான் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறது எதற்காக, எனக்கு இதில் என்ன கிடைக்குது, நான் என்ன என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக, செல்ஃப் எஸ்டீம் பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறேன்னா, இல்லை நான் என்னை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறேன்னா, இல்லை நான் எதையோ பண்ணலைங்கிற பயம், எனக்கு அன்சர்டனிட்டி எனக்கு இருக்கா, எனக்கு என்னுடைய கோலே என்னன்னு தெரியாமல் நான் போயிட்டுருக்கேன்னா, இந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்குள்ளே எழுப்பும் போது உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, என்ன வேணுன்றது. இப்போ ஓகே அன்சர்டனிட்டி இருந்தால் தான் என்ன, இப்போ என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக தானே இருக்கேன், போவோம், என்ன இருக்குது, இப்போ எனக்கு வேண்டிய சாப்பாடு இருக்குது, எனக்கு வேண்டிய இதெல்லாமே இருக்குது, இதில் நான் என்ன இன்னும் முன்னேறணும்னு இருக்குது, ஓகே ஐ வில் செட் தட் கோல். என்னையே என்னை வந்து நான் பீட் பண்ணிக்கிறேனாங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு உங்களுடைய செல்ஃப் டாக் ஒன்று பேசிட்டு அங்கே அமைதியாகும் போது அந்த கம்பேரிசன் மைண்டு வந்து கம்மியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா இந்த மாதிரியான கம்பேரிசன் என்ன, இது வந்து ஒரு சோஷியல் கம்பேரிசன் தியரியிலேருந்து எவ்வளோ அழகாக இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா அவனுக்கு விரலுக்கு ஏற்ற வீக்க மாதிரி அவங்களுக்கு ஏற்றவங்களை தான் கம்பேர் பண்ணுவாங்க. நம்ம சில நேரம் நம்ம வந்து ஒரு அழகுன்னு பார்க்கும்போது ஐஸ்வர்யா ராயோடையும் கம்பேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தாலும் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சக தோழர்களோடவே தான் நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். வேறு எதுவும் பெரிய லெவல் கூட போக மாட்டோம். இப்போ கம்பேரிசனை விட்டுட்டோன்னு வைங்களேன், ஏன் நீங்களே ஏன் ஆகக்கூடாது, அவ்வளோ பெரிய ஆள் ஏன் ஆகக்கூடாது, உங்களது ஒரு சின்ன கூட்டிலே வச்சுக்குது அப்படிங்கிறதையும் உணர்ந்து அதை தகர்த்து எறிஞ்சிட்டு நம்ம வந்து உண்மையாக நம்ம இதை விட பெரிய கோலாக செட் பண்ணலாம். கூட இருக்கிற 4 பேர் ஓடுறத வச்சு தான் நான் வந்து அவனோட பெட்டராக ஓடணும், அவனோட பெட்டராக ஆகணுன்ற. இதே இது நீ பெரிய களத்தில் போய் நீ வந்து போட்டி போடும்போது யூ ஆர் நத்திங்னு தெரியும், உங்களை விட பெஸ்ட்டாக நிறைய பேர் வருவாங்கன்னு தெரியும். அப்போ விச் இஸ் த பெஞ்ச்மார்க், உங்களோட திறமை என்னங்கிறத பார்த்து அதோட பெஸ்ட்டை கொண்டு வந்தால் தான் நீங்கள் இந்த சின்ன குட்டையிலே ஓடிக்கிட்டு இருக்காமல் பெரிய லெவலில் நீங்கள் போயிட்டு அதை விட நான் பெட்டராக பண்ண முடியுன்ற ஒரு தெளிவு வரும். ஸோ தட் மீன்ஸ் இந்த கம்பேரிசன் ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குன்றதெல்லாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ இதை எப்போ பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்ற ஒரு சரியான ஒரு அனாலிசிஸ், அவேர்னஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சாச்சு. ஸோ இதுலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னொரு பகுதியில் பார்க்க போகிறோம்.